சாகரத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேள்வி இது? சாகரத பத்தி பேசுறீங்க. இறப்பு என்பது ஒரு கடைசியில வரக்கூடிய விஷயம். அதை பத்தி இப்போ ஏன் சிந்திக்கணும்னு பல பேர் கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானியர் பெருமக்கள், உதாரணத்திற்கு கட்டோபனிஷத்துல பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸுடைய கதை வரும். அந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா இறப்பை பற்றிய கேள்விகள் ஏகப்பட்டது இருக்கும். அதற்கான பதில்கள் அதுதான் நமக்கு ஞானத்தை தருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் இருந்த ரமண பகவான் அவருடைய வாழ்க்கை கதை எடுத்துக்கிட்டாலும் அவர் மாடியில் போய் தான் இறந்ததாக கருதுறாரு. நான் யார், என் உடல் யார், யார் பேசுறான்ற கேள்விகள் எழுப்புறாரு. அதன் மூலமா அவர் ஞானம் பெறுகிறார். அவர் உபதேசிக்கும் பொழுது இதை பற்றி தான் பேசுறார். இறப்புக்கும் ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது நாம கண்டிப்பா அதை பற்றி ஆராய நமக்கு பல ஞான செய்திகள் கிடைக்கலாம் இல்லையா? அதனால தான் அதை பத்தி கேட்டேன். சரி, இதுல இருந்து நம்ம எங்கேருந்து தொடங்கலான்னு பார்த்தா திருக்குறள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நிலையாமைன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காருங்க. அதுல வரக்கூடிய ஒரு குறள் பார்த்தீங்கன்னா உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒன்றும் இல்லைங்க, தூங்குவது தான் மரணம். தூங்குற பிறகு எழுந்திருக்கீங்க பாருங்க, அது பிறப்பு. இது போலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது நீங்க படுத்துட்டு ஒரே இடத்துல இருந்து எழுந்தீங்கன்னா அது தூக்கத்துல இருந்து நீங்க விழிச்சுக்கிறீங்க. நீங்க படுத்த இடம் வேறையா இருக்கு, எழுந்திருக்கிற இடம் வேறையா இருக்குன்னா அது நீங்க மறுஜன்மம் எடுத்தீங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆக திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா தூங்குறது போல் தான் அவனுடைய இறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இன்றைய அறிவியல் உலகத்தில் கூட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் பதிவு செய்கிறாங்க. பல புத்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு இதுலேருந்து கற்றுக்கலாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய அலைபேசியில் இருக்கிற யூடியூப் செயலி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பாடல் ஒலிக்குது. என்ன பாடல் பார்த்தீங்கன்னா எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன், கங்கை முடி சூடினான் தில்லையிலே தொந்தமென நின்று நடம் ஆடினான் எங்கோன் அருள். இந்த பாடலை கேட்ட உடனே உள்ள ஒரு தச்சா மாதிரி ஒரு உணர்வுங்க. என்னன்னா ஒரு அருமையான கேள்வி கேட்குறாரு. எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ. இன்னைக்கு நாம எல்லாருமே பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம். ஆனா நம்மளுடைய அந்த முதிர்மையான காலத்துல நம்ம எங்க போய் எப்படி இறக்க போறோம்ன்ற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. இது எல்லாமே யார்கிட்ட தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்கை முடி சூடினானுடைய அருள்படி தான் நடக்கும். அதாவது சிவபெருமானின் அருள்படி தான் இந்த விஷயம்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்யறார். பாடல் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவபோக சாரம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இருக்கு. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அப்படின்றவர் எழுதியிருக்காருங்க. அவர் எழுது மட்டும் இல்லாம அவருடைய அனுபவத்தை ஒவ்வொரு பாடல்லையும் செதுக்கி இருக்கார். சிவபோக சாரம் என்கின்ற இந்த பாடல் முழுமையா இன்றைக்கு யூடியூப்ல இருக்கு. அதை நீங்களும் கேட்கலாம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த காணொலியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த குறிப்புரை இருக்கு இல்லையா, அதில் இந்த லிங்கை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் அதை கேட்டு மகிழலாம். அதை கேட்டு மகிழுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு ஆசை தோணுச்சுன்னா, இன்றைக்கு குரு பூர்ணிமா தினமாக இருக்குது. இன்றைக்கு ஏன் நாம் இந்த சிவபோக சாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை காலையில் எழுந்தது. அதற்காகத்தான் இந்த பதிவு. அதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே எடுத்தாலும் சிவன் கோவில் தான் தென்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்த நீங்கள் பழமையாக நோண்டினாலும் அங்கே ஒரு சிவலிங்கம் தென்படும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா நம்முடைய மக்கள் வழிபாட்டு முறையில் இருந்திருக்காங்க. சிவலிங்க வழிபாட்டு முறை மிகவும் பிரபலமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தை உணர்ந்த பெருமக்களாகவும் இருந்திருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது நாம் இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாம் பல சைவ சித்தாந்த அறிஞர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் அது பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. சிவபோக சாரம் அப்படின்ற அந்த நூலை படிக்க சைவ சித்தாந்த உண்மைகள் தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். அது தெரிய வர நமக்கு நம்ம வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருக்கும். அதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ குருஞான சம்பந்த சுவாமிகள்னு பார்த்தோம். அவருடைய குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலை ஞான பிரகாச சுவாமிகள். நாம் இவர்களை பற்றிய வரலாறுலாம் பிறகு பார்ப்போம். சைவ சித்தாந்தம் எடுத்துட்டாலே அதில் தோன்றிய வாழையாக தோன்றிய ஞான பெருமக்கள்லாம் எண்ணிலடங்காதவர்கள். அவர்கள் எல்லாருமே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் நோக்கத்தோட அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதற்கான சாட்சி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய கோவில்களும். அப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, நம்ம இப்போ இந்த நூலுக்குள்ள நுழைவோம். நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம வாழ்க்கையோ அதை ஒத்து செய்து பார்ப்போம். பொதுவாக எல்லா நூலையும் இறை வணக்க பாடல் தான் இருக்கும். ஆனால் இவர் ஆசிரியர் வணக்க பாடலை முதல்ல வைக்கிறார். இந்த பாடல் எப்படி அமைதுன்றதை பார்ப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள்ன்றதை நம்ம பார்ப்போம். இந்த பாடலை அவர் எப்படி அமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் அப்படின்னு அழகா சொல்றாருங்க. குரு பூர்ணிமா நாளான இன்று அந்த பாடலை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்துச்சு, நம்ம மகிழ்ச்சி அடைவோம். சரி, இந்த பாடலை பார்த்தீங்கன்னா சித்தி தருநாதன் சொல்றாரு.
சொல்றாரு. சித்தி என்பதற்கான பொருள் என்ன? பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணும் பார்த்தீங்கன்னா, சித்தினா நம்ம அம்மாவோட தங்கை தானே சித்தின்னு கூடுவோம் அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை சன் டிவி என்கின்ற ஒரு தொலைக்காட்சியில் அவர் தொடர் பார்த்துருக்கேன், அந்த சித்திலாம் கிடையாது. இந்த பாடலில் சித்தி என்பது எதை குறிக்குதுன்னா, இந்த உலக இன்பங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை குறிக்குது. சித்தி தருநாதன், நீங்கள் வந்து இவரை வணங்குனீங்கன்னா இந்த உலகத்தில் உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த விஷயம் எல்லாம் கிடைக்கும், நீ ஒன்றும் கவலையே பட தேவையில்ல, இந்த உலக இன்பங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. சரி, இந்த உலக இன்பங்கள் கிடைச்சிருச்சு, அதுக்கு அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் பல பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சாப்பிடுவது கூட வழிபாடு தான் அப்படின்வாங்க. அதுக்கான காரணம் என்ன? நமக்குள்ள இறைவன் இருக்கார், அந்த இறைவனுக்கு நாம் வந்து உணவளிக்கணும் அப்படின்றோம்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் இது சித்தி தருநாதன் வரும். ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான விஷயங்களை கொடுப்பவன் இறைவன், அதை வந்து நல்ல ஒழுங்காக தருவாருங்க, நீங்கள் இந்த குருநாதரை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. சித்தி தருநாதன். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாரு? தென்கமலை வாழ்நாதன்றார். அது என்ன தென்கமலை வாழ்நாதன்? இது வந்து திருவாரூர் என்கின்ற ஊரை குடிக்குங்க. அதாவது கமலைன்றது ஒரு காலத்தில் வந்து பராசக்தி, அதாவது அம்பாள் வந்து வழிபட்ட தலம் திருவாரூர். ஆக தென்கமலை வாழ்நாதன், திருவாரூர் இருக்கக்கூடியவன் என் குருநாதன். குருநாதருடைய முகவரியை சொல்றார். அவர் எங்க இருக்காருன்னா திருவாரூர்ல இருக்காருங்க. சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன். அடுத்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்தி தருநாதன் பரநாதன். பரநாதன்னா பெருமை மிக்க நாதன், ஒரு அளவில்லா பெருமை மிக்கவர். என்ன தர்றாரு? பத்தி தருநாதன் சொல்றாரு. பத்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி என்பது தான் பத்தின்னு சொல்லியிருக்காருங்க. பக்தி தருநாதன். நமக்கு வந்து இந்த உலக இன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோம், ஆனால் நாம் இதெல்லாம் அனுபவித்த பிறகு நமக்கு ஒரு கேள்வி வரும். இதை அனுபவிக்கக்கூடிய நான் யார்ன்ற கேள்வி வரும். இந்த நான் யார்ன்ற கேள்வி வந்த பிறகு இந்த நானுக்கு தலைவர் யாருன்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணணும்னா, பக்தி செய்ய ஆரம்பிப்போம். சரியே கிரிய யோகம், இதில் நமக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த பக்தி தரும் நாதன் என்னுடைய ஞானப்பிரகாசன் அப்படின்னு. உண்மை தருநாதன் நம் குருநாதன். அதாவது இந்த உண்மைன்றது இந்த உலக விஷயத்தில் வந்து சத்தினிபாதம் சொல்லுவோம். தமிழில் சொன்னால் இருவினை ஒப்புன்னு சொல்லலாங்க. அந்த இருவினை ஒப்பு, அதாவது இன்பமும் துன்பமும் நம்ம சரியாக நோக்கக்கூடிய ஒரு நமக்கு தகுதி வந்துடுச்சுனாலே நமக்கு ஒரு வகையான ஞானம் உண்டாகும். அந்த ஞானத்தின் மூலமாக நாம் முக்தி அடைவதற்கான தகுதியை பெறுவோம். அதைத்தான் உண்மை தருநாதன். குரு என்ன சொல்கிறாருன்னா, எது உண்மைன்றதை காட்டி கொடுப்பார். அப்படி காட்டி கொடுத்தது மூலமாக நம்முடைய அறிவு தெளிவு பெறும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உண்மை தருநாதன் நம் குருநாதன்றார். அவர் வந்து அந்த பாடல் இயக்கும் போதே சீடர்கள் சொல்கிறார் இல்லையா, நாம் எல்லாம் சீடர்கள். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, நமக்கு அவர் தான்ப்பா குரு, அதாவது நம் குருநாதன் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த வரியை இப்போ பார்க்கணும். அதாவது முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், அவருடைய பெயரை வந்து இங்கே குறிப்பிட்டாருங்க. கமலை ஞானப்பிரகாசன். எப்படி? முத்தி பெருநாதன். எதுக்கு பெருநாதன் போட்டார்னா, மிகவும் பெருமை வாய்ந்தவர். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் எதுன்னா முக்தி தான். அந்த முக்தியை அளிக்க வல்ல விஷயத்தை ஒரு பெரிய ஆச்சாரியர் கொடுக்குறாருன்னா அது என்னுடைய தலைவர், என்னுடைய குருநாதர் ஞானப்பிரகாசன் தான். இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஞானப்பிரகாசம்னா இருளை விலக்கி ஒளியை தரவல்ல ஒரு ஞான சூரியனாக திகழ்கிறான்னு கூட சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, குரு வணக்கம் சொல்லிட்டாரு, இறை வணக்கம் சொல்லிட்டாரு, ஞானம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, முக்தினா என்னன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருக்கு படிநிலையில் தான் இறைவன் வந்து முக்தியை வழங்க முடியும். ஒரு எடுத்த உடனே ஒரு உயிர் வந்து முக்தியை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆனால் அதை படிநிலை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? சித்தின்றார், உலக இன்பங்களை தூய்க்கிறதுக்கு முதல் படி. இரண்டாவது பக்தின்றாரு, அதாவது நான் என்னை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன், என் தலைவனை இப்போ பார்க்கணும், அதற்கான வழி பக்தி. அப்போ சித்தி தருநாதன் தென்கமலைநாதன், அவன் இருக்கிற ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா சித்தி கிடைக்கும், அதாவது உலக இன்பம் கிடைக்கும். என் குருநாதர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் தெரிஞ்சதுனால அவனுக்கு சித்தி கிடைக்குது பாடுறாரு. அடுத்தது பக்தி தருநாதன் பரநாதன். அந்த பெருமை மிக்க நாதனை நீ உணர்ந்துட்ட அப்படின்னா பக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது உனக்கு பக்தி வந்து மேலிடும். அந்த பக்தி மேலிடும் போது சரியே கிரிய யோகத்தை நீ சரியாக செய்ய ஆரம்பிப்ப. உன்னுடைய ஆர்வம் என்பது ஒரு அளவில்லாமல் போகும். அடுத்தது என்ன சொல்கிறாரு? உண்மை தருநாதன் நம் குருநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன். அதாவது உண்மை தருநாதன் ஞானத்தை விளங்கிப்ப, இதை விளங்கிட்ட பிறகு உனக்கு நிச்சயமாக முக்தி என்கின்ற அந்த பரமுக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவ அப்படின்றார். கிட்டத்தட்ட ஒரு வரிசை முறையில் வச்சிருப்பாங்க. சித்தி பக்தி உண்மையாகிய ஞானத்தை அடைந்தால் நமக்கு பரமுக்தி அப்படின்ற ஒரு வரிசைப்படுத்தி நமக்கு அழகாக கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா குரு வணக்கமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். உணர்ச்சி பூர்வம் மட்டும் இருக்காது, அறிவுபூர்வமாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாழ்க்கை என்பது எதற்காக என்பதை நம்ம புரிஞ்சதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த நூலை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திக்கணும். இப்போ நம்ம பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
கீழே இருக்கிற அந்த லைக் என்கின்ற பொத்தானை அழுத்துங்க. கமெண்ட்ஸ் என்ன சொல்கிற கருத்தில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா கார்த்திக் குமரன் இம்ப்ரெஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நாம் சிவபுக சாரம் பாடல்களை முழுவதும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.